ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து ஸ்வேதாவோட குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக ஃபங்க்ஷன் இல்லாமல் பயங்கர கிராண்டாக ரெடியாக இருக்குது. பட் ஆனால் ஸ்வேதாவோட அம்மா வந்து அங்கே வராததுனால ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருக்காங்க ஸ்வேதாவும். அதே நேரம் பேச்சையுமே வந்து என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஸ்வேதாவோட வீட்டிலேருந்து யாருமே வரல, சொந்தக்காரங்க கூட வரலையே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அந்த நேரம் வந்து முத்தழகு அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்வேதாவை பார்த்துட்டு, எதுக்காக ஸ்வேதா இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி வந்து இல்லை முத்தழகு, இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா தேவையில்லாமல் பேசி நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சிட்டு வீட்டிலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க யாரையுமே வரமுடாமல் பண்ணிட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க மனசில் இருக்க கவலை எல்லாமே முத்தழகு கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து முத்தழகு சொல்கிறாங்க, ஏன் ஸ்வேதா, இந்த மாதிரி வந்து அம்மாவோட அருமை என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ எதுக்காக இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் நான் ஊருக்கு போயிட்டு வரேன், போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க அம்மா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குமே சரி நம்ம குடும்பத்துக்குமே நல்லது. நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு இருக்கிற வருத்தத்தை இந்த மாதிரி வந்து ஸ்வேதா கிட்ட சொல்கிறாங்க. ஸ்வேதாவுமே எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், கவலையே படாத, உங்கள் அம்மா வந்துடுவாங்க, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு வந்து டைரெக்டாக அமுதனையும் பூமியும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி இந்த மாதிரி ஸ்வேதாவோட அம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எதுக்காக இவங்க 2 பேர் இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் டவுட்டாக பார்த்தாலுமே சரி ஓகே எதுக்கோ போகிறாங்க அப்படின்ட்டு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சூசை வந்து இந்த மாதிரி வந்து ரெஜினா பக்கம் வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அங்கே வந்து மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரம் ரெஜினாவும் அஞ்சலியுமே வந்து அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்வேதாவோட அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தமாரி நான் ரெஜினா சொல்கிறாங்க, நான் வந்து ஏற்கனவே ஸ்வேதா அம்மாட்ட பேசிட்டேன், அவங்கெல்லாம் பயங்கரமான ஆள், என்னோட பயங்கரமான ஆள், சொல்லப்போனால் இப்போ இருக்கிற கோபத்துக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை, இனிமேல் வந்து இது பேச்சு வீட்டுக்கே வரமாட்டாங்க, அந்தளவுக்கு நான் அவங்கள பேசி நான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவங்க வராமல் இருந்தாலே போதும், இந்தமாரி வந்து முத்தழகு நம்ம அதிர்ஷ்டம் கட்டவன் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் முன்னாடி அவமானப்படுத்தினாலே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி முத்தழகு பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து சூசை கேட்டுறாரு. கேட்டுட்டு டேரெக்டாக இது யார்ட்டையும் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு டேரெக்டாக ஸ்வேதா கிட்ட போயிட்டு, ஸ்வேதாமா இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா இங்கே வராததுக்கு காரணம் ரெஜினா தான், அவங்க தான் இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மாட்ட இல்லாத பிள்ளைலாம் சொல்லி இந்த மாதிரி முத்தழகு அம்மாவை வந்து அதிர்ஷ்டம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதாவும் சொல்கிறாங்க, நீங்கள் இது யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம், எனக்குள்ளே இருக்கட்டு, நான் கண்டிப்பாக ஒரு டைம் உங்ககிட்ட கேட்பேன், கேட்குறப்ப நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து சூசையும் சொல்கிறாரு, உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு என்னம்மா, நீங்கள் எங்கே வேணாலும் கேளுங்கம்மா, நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிவிட்டு அவரோட வேலையை போய் பார்க்க போகிறாரு. ஆனால் இந்த பக்கம் ஸ்வேதாவோட மனசில் பயங்கரமான கோபம். இந்த மாதிரி எதுக்காக என்னையும் என்னோட அம்மாவையும் பிரித்து இந்த மாதிரி முத்தழகுக்கு வந்து கெட்ட பேரை உண்டு பண்ணணும், இவங்களுக்கு ஏன் இவ்வளோ தேவையில்லாத இந்த மாதிரி காண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்வேதாவோட அம்மா வீட்டுக்கு போன பூமி அமுதனும் அவங்கக்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அதே நேரம் இந்த மாதிரி அமுதனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் அவங்களுக்கு கால் பண்ணுறப்போ, இந்த மாதிரி நான் எங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்தமாரி நான் உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி அந்த ஃபோனை எங்கள் அம்மாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து அமுதன் ஃபோனை கொடுத்துமே அவங்க அம்மா வாங்காத உடனே வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ இந்த மாதிரி ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்படி நீ பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும், யாரெல்லாம் இப்படி ஒன்று பேசி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, இன்றைக்கி நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு என் வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கேன், இதுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டு இனிமேல் எந்த ஃபங்க்ஷனும் நீ வரக்கூடாது, நானும் அங்கே வரமாட்டேன், சொல்லப்போனால் என் குழந்தைக்கு கூட உன்னோட முகத்தை காட்டவே மாட்டேன். ஏன்னா இந்த யாரோட பேச்சையே கேட்டுட்டு நீ வந்து முத்தழகு வந்து இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டு என்னையுமே நீ வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்க பற்றியா, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், நீ வரதா இருந்தால் வந்துருமா, பட் அப்படி வரல அப்படின்னா இதுக்கு மேலே நீ என்னோட எந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்குமே நீ வரவே கூடாது, சொல்லப்போனால் நானும் உன் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அந்த ஃபோனை கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அதை கேட்ட உடனே இந்தமாரி ஸ்வேதாவோட அப்பாவுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ வந்தாவா வராட்டினா போ, என் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. அதே நேரம் இந்த மாதிரி வந்து ஸ்வேதாவோட அம்மாவும் வந்து அழுதுகிட்டே, நானும் வரேன், என் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு நான் வராமல் இருப்பேனா, எல்லாரோட பேச்சுக்கிட்டு நான் இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் அஞ்சலியும் ரெஜினாவும் அவங்களோட பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏன் என்னாச்சு, இந்த ஸ்வேதாவோட வீட்டிலேருந்து சொந்தக்காரங்க கூட வரலையே, ஏன் அவங்க அம்மா அப்பாலாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ரெஜினா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் தான் முத்தழகு தான், அவர் ராசி இல்லாமல் இப்படி பண்ணி தேவையில்லாமல் அவளுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி வந்து அம்மாவும் பொண்ணும் பிரிஞ்சுட்டாங்க, அதனால தான் வரமாட்டேன்றாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த முத்தழகு தான் ராசி கெட்டவனே இந்த ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெஜினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக அரசல் பொரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து கரெக்டாக ஸ்வேதா காதுக்கு வருது. தேவையில்லாத விஷயங்களை பற்றிலாம் பேசாதீங்க, எங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி போய் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறப்போ,
நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் அதுக்கு பேசுறதுக்கு உண்டான தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து பேசுகிறப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தாம்மா தெரியுது உங்கள் அம்மா ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி முத்தழகுக்காக தேவையில்லாமல் திமிரு பிடிச்சி போய் உங்கள் அம்மாட்ட இப்படி பேசுறதுனால தான் உங்கள் அம்மாவே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெஜினா வந்து ஸ்வேதாவை பார்த்து பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோபத்தோட இந்த மாதிரி வாசல்ல இருந்து ஒரு குரல் வருது, என் பொண்ணை யார் திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து ஸ்வேதாவோட அம்மா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு பயங்கர கோபத்தோட என் பொண்ணை பேசுறதுக்கு நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெஜினா கிட்ட கேட்குறாங்க. ரெஜினாவுமே ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்னடா இந்த அம்மா வரமாட்டாங்கன்னு நினச்சா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்வேதாவும் ரொம்ப அழுதுகிட்டே போய் அவங்களோட அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. ஏம்மா இப்படி பண்ணிட்ட, ஏம்மா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கவலைப்படாதம்மா, நான் மற்றவங்க பேச்சு கேட்டு இப்படி பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் உன்னை வந்து தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட உள்ள வராங்க. இதுக்கப்புறம் ஸ்வேதாவோட அம்மா வந்து ரெஜினாவையும் அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. See you guys, இன்னொரு வேற வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.